இந்த அழகான ஈவெண்ட், டெக்கார், இந்த வெட்டிங் எல்லாமே இவளுக்காக தான். நான் எவ்வளோ பிரைடுக்கு மேக்கப் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே பிரைடாக எனக்கே மேக்கப் போட்டுக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கு. மேக்கமாக வருது. குரூம் ரெடி ஆயாச்சா? எங்களோட லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. ஒரு அன்எக்ஸ்பெக்டோட ஸ்டார்ட்டோட எண்டிங் வந்து இப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீ தான் செல்ஃப் மேக்கப் பண்ணியா? சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. வெட்டிங்னா சரி ஓகே, வெட்டிங் நார்மலாக எப்பவும் போல் ஒரு வெட்டிங் போவோம்ல, அந்த மாதிரி அப்படியே வருவோம், தாலி கட்டிட்டு முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போக போக பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கே புதுசாக இருந்துச்சு. சேர்த்த நினைவெல்லாம் நிஜமானது, அது இன்று உயிரா. நான் அழமாட்டேன்னு தான் நினச்சேன். தாலி கட்டும் போது மேபி எமோஷ்னல் ஆனா அழுவேன் அப்படின்னு நினச்சேன். இந்த நிமிடம் வாழ்வின் அர்த்தம் முழுமையாக்கும். மறக்காத காதல் மறிக்காது என்றும் மனமின்று நிறைவானது. மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதில் வந்து ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஜுவல்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த அவுட்ஃபிட்டு, இந்த கல்யாணம், இந்த இந்த என்ஜாய்மெண்ட்டு, இந்த ஹாப்பினஸ்ஸு எல்லாமே எல்லாமே ஆல் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான். இவங்க இல்லைன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றுமே கிடையாது. ப்ரோ 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 அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, கேட்டா அர்த்த நூறுடா, போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காட்டிலோடு போச்சு என்று வாழ்ந்து பாருடா. அகர்த்த பில்லா நகர்த்த பீசு, அகர்த்த பில்லா நகர்த்த பீசு, அகர்த்த பில்லா நகர்த்த பீசு. നീ എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ നാദം ജണ്ട, എന്റെ നടനം കഥകളി. கத்தரிப்பு வழங்கி நினப்பு அடிக்க சொட்டாங்கல் அடையில பிடிக்கிறதுக்கு இருக்கு. நீயும் என்னை பிரிந்தால்
பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தா மறுபிறவி தொடருமே. காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றம் இல்லையே. மிழிவேகும் மலராணி மதுநுகரும் விழிதழானின் வனியேறை குளிராணி தளிரிழகும் மலையழகானி. மிழிவேகும் மலராணி மதுநுகரும் விழிதழானின் எல்லாரோட வெட்டிங் ஒரு ஸ்பெஷல் தான். பட் எங்கள் வெட்டிங் ஏன் ஸ்பெஷல்னா இதில் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ரொம்ப வீட்டில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஹோப் இருந்தது, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி டெக்கார்லாம் பண்ணலாம், நாங்கள் வந்து அப்போதுலேருந்தே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக இந்த தாலியும் நாங்கள் சேர்த்து வச்ச காசில் தான். நான் சத்யா வந்து இது வரைக்கும் நான் லவ் யூ சொன்னதே இல்லை. அவள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த மூமெண்ட்டை நான் கொஞ்சம் அன்ஃபர்கட்டபுளாக மாற்றணுன்றதுனால ஃபர்ஸ்ட்டு அந்த முடிச்சை போட்டு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். மாங்கல்யம் ஈ மண்ணின் நிறமாறு மாங்கல்யம் நிறவானின் மழவில்லின் மாங்கல்யம் ஐ லவ் யூ சத்யா. மாங்கல்யம் நிழலாய் நீ அணிசேரா மாங்கல்யம் நிழியாயின் கனவாளாய் மாங்கல்யம் நிழலாய் நீ அணிசேரா மாங்கல்யம் Bro, any wishes, bro? Happy birthday. சொல்லுங்கண்ணா, விஷஸ் சொல்லுங்கண்ணா. இவ்வளோ க்ளோஸ்அப்ல கொஞ்சம் தள்ளி வைடா. சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ப்ரோ. அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பி. சந்தோஷமா சூப்பரா இருக்குது. கொஞ்சம் அப்படி போடா இருந்தா ரொம்ப எமோஷனலா இருக்கு. நானும் ஆக்சுவலா இவ்வளோ அழகா பேசினாலே அழுகியா வருது. ஆமா. ஹாய் சொல்ல கூட அழுதுருவோம் bro. அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ அழகா ஒரு வெட்டிங் கப்புள் என்ன சொல்றதுன்னே தெரியல. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். ஹாப்பி மேரிட் லைஃப். அழகிட்டு கோல போட்டு அடிகட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு. கரப்பட்டா நூறு தாட்டு அவ வச்சா வான வெட்டு பேச விட்டு நானும் போவேன் கேட்டு. சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே ஜொலிக்கும் முத்தன்னு முத்தன்னு தாராலே. சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே ஜொலிக்கும் முத்தன்னு முத்தன்னு தாராலே. அடிக்க கரும்பு பத்திர வாராலே உசுர எடுத்து வச்சுக்க வாராலே. அழகிட்டு கோல போட்டு அடிகட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு. கரப்பட்டா நூறு தாட்டு அவ வச்சா வான வெட்டு பேச விட்டு நானும் போவேன் கேட்டு. எனக்கு ஆக்சுவலாக இது ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட்டு தான் சத்யாவுக்கு. எனக்கு அவள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொன்னால் தான் இது கம்ப்ளீட். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நினச்சதை விட பெட்டராக பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இவ்வளோ எமோஷ்னல் ஆகி ஹாப்பி ஆவனான்னு எனக்கே தெரியல. வெறும் சத்யா வந்து மிஸ்ஸஸ் சத்யா ஆகிட்டாங்க. ஸோ ஐ லவ் யூ. Love you too.